ஸோ ஹே கைஸ் இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க பெர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு சில விஷயம் வந்து உங்களோட கனெக்ஷன்ஸ்ல ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆனா ஒரு சில சிச்சுவேஷன் வந்து நடந்திருக்கலாம். ஸோ அவங்கள பொறுத்தளவுக்கு இது ஒரு லெசனா தான் அவங்க வந்து கன்சிடர் பண்றாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல இதே மாரி ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து அவங்களுமே வந்து பண்ணக்கூடாது. ஒரு ரிலேஷன்ஷிப்போட பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பா அவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது ஒரு சில விஷயம் வந்து நடந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு இதுலேருந்து என்ன ஒரு புரிதல் வருது அப்படின்னா, இந்த மாரி ஒரு சில மிஸ்டேக்ஸ திருப்பி இந்த ரிலேஷன்ஷிப்ல நம்ம வந்து பண்ணக்கூடாது. பொதுவாவே ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது, இந்த தவறுகள் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து ஸ்ட்ராங்கா நெனைக்கிறாங்க. 2வது விஷயம் அவங்க எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கும் உங்க சைட்லருந்தும் அவங்க அதே தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்களும் அந்த மிஸ்டேக்ஸ வந்து திருப்பி வந்து பண்ணக்கூடாது. நீங்களும் அந்த மிஸ்டேக்ஸ திருப்பி வந்து கன்டின்யூ பண்ணக்கூடாது அப்படின்ற மாரி தான் அவங்க வந்து நெனைக்கிறாங்க. இந்த கனெக்ஷன்ஸ பத்தி அவங்க விஷயம் நம்ம வந்து பார்க்குறப்ப, அவங்களுக்கு ஒரு லாங் டெர்ம் ஜர்னி இந்த கனெக்ஷன்ஸ்ல கண்டிப்பா வந்து தேவ தான் படுது. அந்த பெர்சனுக்கு உங்கள ரொம்பவே வந்து பிடிக்கும். ஆனாலும் இங்க 2 பேருக்குள்ள ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ, அந்த விஷயத்த நீங்க மறுபடியும் வந்து கன்டின்யூ பண்ணாதீங்க. அந்த சேம் மிஸ்டேக்ஸ நீங்க வந்து பண்ணக்கூடாது. அவங்க சைட்லயும் அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா அவங்க மைண்ட்லயும் அந்த விஷயம் வச்சுக்க தான் செய்றாங்க. லைக் திருப்பி அவங்க தரப்புல அந்த மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க சைட்லயும் நீங்க அந்த ஒரு ஷூரிட்டி குடுக்கணும் அப்படின்றது தான் உங்க பெர்சனோட ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு.